ஒரு யூடியூப் சேனலோட நேம் எப்படி அந்த சேனலுக்கான அடையாளமோ அதே மாதிரியான இன்னொரு அடையாளம் தான் இந்த யூடியூப் ஹேண்டில்ஸ். அதாவது ஒரு யூடியூப் சேனலோட யூனிக் ஐடென்டிஃபையர் தான் இந்த ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சேனல் நேம் மாதிரியே அதே நேமில் நிறைய யூடியூப் சேனல் இருக்கலாம். பட் ஒரு சேனலோட ஹேண்டில் மாதிரி இன்னொரு சேனலுக்கு நம்ம அதே சேம் ஹேண்டிலை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஹேண்டில்ஸ் அப்படின்றது யூனிக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலான ஹேண்டில்ஸ் மூலயமா சேனல் நேம் ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த ஹேண்டில்ஸ் வச்சு ஆடியன்ஸால் அது எந்த சேனல் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த சேனல் ஹேண்டில்ஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைட் கீழே இருக்கிற இந்த யூடியூப் லோகோவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோகோ மேலே திரும்பவும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஹேண்டில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டிலை எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி உள்ள ஹேண்டிலை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம நியூவாக என்ன ஹேண்டில் செட் பண்ண போகிறோமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஹேண்டில்ஸ் எப்போவுமே அட்டு சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த அட்டு சிம்பிள் டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும். நம்ம இதை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஹேண்டில்ஸை நம்ம தமிழில் ரைட் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷ்லேயும் ரைட் பண்ணிக்கலாம். ஆர் இதில் நம்ம நம்பர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது சிம்பிள்ஸ் சில சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் சிம்பிள், அண்டர்ஸ்கோர், ஹைஃபன் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்க போகிற ஹேண்டிலில் டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த சேனலும் இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேண்டில் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுக்கும்போது திஸ் ஹேண்டில் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வரும். இப்படி வரும்போது நம்ம ஹேண்டிலில் வேறு ஏதாவது நம்பர், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துட்டு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துடுச்சு அப்படின்னா சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில்ஸை நம்ம ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு 14 நாளைக்குள்ளே மறுபடியும் ஒரு தடவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த 14 days முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்பவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இவ்வளோ தான். நன்றி.